வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல ஆரோக்கியமான, அதே நேரம் மிளகாய் பொடியோ சாம்பார் பொடியோ எதுவுமே சேர்க்காம வெறும் மிளகு சேர்த்து பண்ணக்கூடிய மிளகு பூண்டு குழம்பு பண்ண போறோம். ஒருவேளை பூண்டு ஸ்மெல் பிடிக்காது, அது சாப்பிட்டா வாய் ஸ்மெல் வரும், நம்ம யார்ட்டையும் பேசவே முடியாது, அதனால நான் பூண்டு சாப்பிடுறது இல்லை அப்படின்னா இந்த குழம்பு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது ஸ்மெல் வரவே வராது. இல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் நாங்க சேர்க்கறதே இல்லை அப்படிங்கிறவா அதுக்கு பதிலா வேற ஏதாவது காய்கறி சேர்த்து பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பரங்கிக்காய் இதெல்லாமே நல்லா இருக்கும். இந்த குழம்ப நல்லா சூடான சாதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இந்த குழம்ப விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மிளகு வாசனையோட அட்டகாசமா இருக்கும். இதை நம்ம டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, ஆப்பம், பனியாரம், உப்மா, வெண்பொங்கல் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு பிரமாதமா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் அட்டகாசமா இருக்கும். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கு, நெஞ்சு சளி கரைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. மொத்தத்துல இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்பு. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான மிளகு பூண்டு குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த குழம்புக்கு நம்ம மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க போறது இல்லை. காரம் மிளகு மட்டும்தான். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகை அப்படியே சேர்க்கறத விட கொஞ்சம் நெய்யில வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். மிளகு நல்லா வறுபட்டு எடுத்து பாருங்க, இது போல லேசா 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மிளகை மிக்சி ஜார்லயோ சின்ன கல்லூரல் எதுவும் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுலயோ கொஞ்சம் கொரப்பா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துருவோம். லோ ஃப்ளேம்ல இதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டை ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக விட வேண்டாம். ரொம்ப டார்க்கா வதங்கிடுது அப்படின்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும். இந்த பூண்டு வதங்கறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல 2 தக்காளி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10-15 சின்ன வெங்காயம் அல்லது ஒரு பெரிய வெங்காயம். இதை தண்ணி விடாம கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துப்போம். பாருங்க, இது போல கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். பூண்டு மேல் தோல் சுருங்கி நல்லா வதங்கி எடுத்து இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கலர் மாதிரி ப்ரௌன் ஆக வேண்டாம். இதுல நம்ம அரைச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வதங்கறதுக்குள்ள நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிளகு, அது சின்ன கல்லூரல் நம்ம கிச்சன்ல வச்சிருப்போமே அதுல சேர்த்துண்டு கொரப்பா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உரல் இல்லை அப்படின்னா நம்ம மிக்சி ஜார்ல கூட பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன கலர்ல இடிச்சு நம்ம பண்ணும்போது இதோட ஃபிளேவர், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யில மிளகை வறுத்துருக்கறதுனால இன்னும் வாசனையாவும் இருக்கும். பாருங்க, இது போல கொரப்பா அரைச்சுக்கணும். நம்ம அரைச்சு சேர்த்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி எடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்செடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம பொடி பண்ணிருக்கிற மிளகு பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா பச்சை வாசனை போய் இந்த குழம்போட ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை விட்டுடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். புளிஜலத்தோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். புளியோட பச்சை வாசனை போக குழம்பு நல்லா கொதிச்செடுத்து லேசா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்செடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டா இருக்கு. இந்த குழம்பு மிளகு வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும்.
பூண்டு நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிடுறதுனால அந்த பச்சை வாசனையே இருக்காது. இந்த பூண்டு சாப்பிடும்போது அந்த பூண்டு ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இது வந்து நம்ம சாதத்துக்கும் பசஞ்சிக்கலாம், இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். இந்த மிளகு பூண்டு குழம்பை நம்ம வேற பவுலுக்கு மாத்திப்போம். மிளகு பூண்டு குழம்பு பிரமாதமா ரெடியா எடுத்து கன்சிஸ்டன்சியும் பாருங்க, அப்படியே தேன் மாதிரி சூப்பரா இருக்கு. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் சவுச்சவு கூட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மைல்டான கூட்டும் நல்லா இருக்கும். வெண்டைக்காய் ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த ஃப்ரை எல்லாம் நல்லா இருக்கும். சிப்ஸ் தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே பிரமாதமா இருக்கும். இல்ல அப்பளம், வடாம், சுட்ட அப்பளம் கூட சூப்பரா இருக்கும். இப்ப சவுச்சவு கூட்டு தொட்டுண்டு இந்த மிளகு பூண்டு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. சாதம் பிசையறச்சே வந்து என்னுடைய வாயில சிறுவ ஆரம்பிச்சிடுது. இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மிளகு வாசனை நல்லா தூக்கலா இருக்கு. பூண்டு வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அதே நேரம் வந்து பூண்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்ல. புளியோட புளிப்பும் இருக்கு. நம்ம தக்காளி வேற அரைச்சி சேர்த்திருக்கோம், அந்த புளிப்பும் இருக்கு. இந்த ரெண்டு புளிப்பும் சேரும்போது அந்த டேஸ்டே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நம்ம சாதாரணமா வெங்காயம் வத்த குழம்பு எல்லாம் பண்ணும்போது கூட 1-2 தக்காளி அரைச்சு சேர்த்து வதக்கி பாருங்களேன், டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். மிளகாயோ இல்ல மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, இல்ல வத்த குழம்பு பொடி, இந்த மாதிரி எந்த பொடியுமே சேர்க்காம சுத்தமா மிளகா அப்படிங்கறதே இதுல இல்லவே இல்லை. வெறும் மிளகுதான். நம்ம புளி எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணி காரத்துக்கு வந்து நம்ம அந்த மிளகு சேர்த்துக்கணும். பிளஸ் இந்த மிளகை வந்து நம்ம நெய்யில நல்லா வறுத்து சின்ன கல்லூரில் வேற நல்லா நுணுக்கி போட்டிருக்கோமா, அதோட பிளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த குழம்பு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கோல்டு இருக்கும்போது நமக்கு வாய் டேஸ்ட் இருக்காது இல்லையா, அந்த நேரத்துல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிடறதுக்கு வந்து வாய்க்கு வந்து ரொம்ப இதமா இருக்கும். நெஞ்சு சளியும் வந்து நல்லா கரைச்சி கொடுத்துரும். இது வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். டிஃபனுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டாலுமே பிரமாதமா இருக்கும். நம்ம இந்த குழம்பு பண்ணி வச்சுட்டோம்னா 2-3 நாள் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மிளகு பூண்டு குழம்பை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.